வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கு சிந்தனைக்கு மௌனம் என்ற தலைப்பில் சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவாக மௌனத்தை பற்றி காஷ்ட மௌனம், மனோ மௌனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ சித்பவானந்தர் மௌனத்தை பற்றி சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அதுதான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். மௌனத்துக்கே பல படித்தரங்கள் உண்டு. அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓயாமல் மிகைப்பட பொருளற்ற பேச்சுக்களை பேசி கொண்டிருப்பவர்களுக்கு பொருள் உள்ள பேச்சுக்களை மட்டும் பேசுவது மௌனம். அதாவது அதிகமாக பேசுவாங்க, அதில் எந்த மீனிங்குமே இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு பொருள் உள்ள அர்த்தமுள்ள பேச்சை மட்டும் பேசுகிறது ஒரு மௌனம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு மௌனத்தை பற்றி சொல்கிறாரு. பொருள் உள்ள பேச்சுக்களையும் அதிகமாக பேசுகிறவனுக்கு அதை அளவுபட பேசுதல் மௌனமாகும். அர்த்தமுள்ள பேச்சு தான் பேசுவாங்க, அதையும் அளவாக பேசுனா அது அவங்களுக்கு மௌனமாக. இன்னொரு மௌனத்தை பற்றி சொல்கிறாரு. பேச வேண்டிய நல்ல விஷயத்தையும் பிறர் கேட்டால் ஒழிய பேசாதிருப்பது அதிலும் உயர்ந்த மௌனம். பேச வேண்டிய விஷயம் நல்ல விஷயந்தான், அதையுமே யாராவது கேட்டால் தான் பேசணுமா, அப்படி இல்லைன்னா பேசக்கூடாதான். அது அதுலேயும் உயர்ந்த மௌனம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று கூட சொல்கிறாங்க. அடுத்தவங்க அப்படி பேசும்படி தூண்டுனா கூட அந்த பேச்சு பிறருக்கோ தனக்கோ அதிகம் பயன்படாது என்று தெரிந்தால் பேசாது அடங்கி இருப்பது அதிலும் உயர்ந்த மௌனமாகும். அதாவது ஒருத்தங்க பேசும்படி தூண்டுறாங்க, அப்படி தூண்டும்போது அப்படி பேசணும் அப்படின்னாக்கா அது அவங்களுக்கும் பயன்படாது, நமக்கும் பயன்படாது அப்படின்னு தெரிஞ்சால் பேசாமல் இருக்கிறது அதை விட சிறந்த உயர்ந்த மௌனமாகுமா. இப்படியே மௌனத்தில் மேலே போக போக மனம் அடங்கி இருப்பதற்கு அந்த மௌன நிலையே புற குறியாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் எந்த அளவுக்கு அடங்குதோ அந்த அளவுக்கு பேச்சும் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்தோம்னா வாய் பேசாமல் இருக்கிறோம், ஆனாலும் பலவிதமான எண்ணம் உதித்துட்டே இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே. அது கூட என்னவா கிட்டத்தட்ட பேசுகிறதுக்கு சமமாக. உள்ளத்தில் எண்ணம், வாய் தான் பேசலை, ஆனால் மனதுக்குள்ளே எண்ணம் வந்தால் அது கிட்டத்தட்ட பேசுகிறதுக்கு சமமாகுமா. அந்த எண்ணங்களும் மௌனத்தில் உதிக்கலாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போ அந்த நிலை சித்தியாகும் அப்படின்னு பார்த்தா, கடவுள் சிந்தனை வலுத்து வந்தால் வேறு எல்லா எண்ணங்களும் அடிபட்டு போயிடுமா. அதாவது இறைநிலையை பற்றி அந்த சிந்தனை மட்டும் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா வேறு எந்த எண்ணமுமே வராதான். கடவுளுடைய அந்த எண்ணம் நம்மக்கிட்ட நிலைத்து விட்டால், அதாவது இறைநிலையை பற்றியே அது எப்படி தன்மாற்றம் அடைந்ததுன்னா அந்த கருத்தையே பற்றி நம்ம சிந்திச்சுட்டே இருந்தோன்னா அதுதான் பண்பட்ட நிலையாம். அந்த பண்பட்ட நிலையில் மனம் அப்படியே இல்லாமல் போயிடுமா, மௌனம் அங்கு தான் பூர்த்தி ஆகுமா. ஸோ அந்த மாதிரி மௌனத்தை பற்றி சிறப்பாக சொல்கிறாங்க. சும்மா இருக்கிறது தான் மௌனமாக இருக்கிறது அப்படின்னாக்கா மனசு கூட சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் வேணால் சும்மா இருக்கும், ஆனால் மனசு சும்மாவே இருக்காது. அதனால தான் சிந்தையே அடக்கியே சும்மா இருக்கும் திறம் அரிது அரிது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய மகான்கள் எல்லாம் சொன்னது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மனம் கூட சமயத்தில் சும்மா கூட இருக்கும். எப்படி கடலில் அலை வந்துகிட்டே இருக்கும், அலை எழுந்துகிட்டே இருக்கும், ஆனால் சில சமயம் பார்த்தா அமைதியாகவும் இருக்கும். அதே மாதிரி மனசும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும். எப்போ அப்போ அது அமைதியாக இருக்கும் அப்படின்னாக்க ஆசை எந்த அளவுக்கு நமக்குள்ளே குறைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு மனதும் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசையினால தான் எண்ணங்கள் நிறைய எழுது. அந்த ஆசை அடங்கிடுச்சு அப்படின்னாக்கா எண்ணங்கள் தாமாகவே அடங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனசில் இந்த அமைதியும் தெளிவும் ஏற்படணும் அப்படின்னாக்கா அந்த எண்ணத்தை ஆராய்ந்து ஆசைகளை சீரமைக்கணும். அதை தான் சுவாமி நமக்கு பயிற்சியாகவே கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ மனதை அந்த ஆசைகள் இல்லாமல் எண்ணங்களை ஆராய்ந்து பார்த்து கவலை ஒழித்து சினம் தவிர்த்து அது மாதிரி மனசை ஒரு பயிற்சி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அதை தான் மனதை அடக்குதல் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மனதை அடக்குதல் அல்ல, சுவாமிஜி அதை ஆராய்தல்னு சொல்லுவாங்க.
ஸோ இப்போ இந்த ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க உடன்பாட்டு முறையில் இந்த மனசை பயன்படுத்துறதுக்கு தான் நான் யாருங்கிற தத்துவத்தை அப்புறமா சுவாமிஜி கொடுக்குறாங்க நமக்கு. முதல்ல வந்து ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், எண்ணம் ஆராய்தல், கவலை ஒழித்தல், அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு ஆராய்ச்சி செய்து தற்சோதனை செய்து அதுல எல்லாம் ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத உடன்பாட்டு முறையில் மனசை பயன்படுத்துகிறாங்க. அப்போ உலக ஆசைகளை நீக்க வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் ஆசையை பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இறைநிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதுவே நாமாக வந்து இருக்கிறது, அதுவே எல்லாமாவும் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது எல்லா உயிரும் இறைநிலை தானே. அப்போ எல்லா உயிர்களுக்கும் பணிவிடை செய்கிறது, எல்லாருக்கும் வேண்டிய உதவிகளை செய்கிறது, அதே மாதிரி செஞ்சு நம்ம சாதனங்களை தீவிரமாக செஞ்சு வந்தோம் அப்படின்னாக்கா மனசு ஒடுங்கி அமைதி பெறும். சும்மா இருக்கிற நிலை வந்து அப்போ கை கூடும். தெய்வத்தினுடைய காட்சி கூட அது நமக்கு கிடைக்கும். அதுக்கு சன்மார்க்க வேணும், அதாவது மன்ற தொடர்பு நமக்கு எப்போவுமே வேணும். அதான் சொல்லுவாங்க, ஒரு 3 விஷயங்களை சொல்லுவாங்க. குரு உயிர் தொடர்பு, நல்லார் இணக்கம், சச்சங்க தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு. குரு உயிர் தொடர்பு அப்படிங்கும்போது குரு கொடுத்த பயிற்சிகளோட தொடர்பு. குருவோடைய நேரடியாக சில பேர் தொடர்பு கொண்டிருக்கிறோம். இன்னும் பலர் அவரோட தொடர்பு கொள்ள முடியாட்டினா அவர் கொடுத்த பயிற்சிகளை நம்ம எந்த அளவுக்கு தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறோமோ அப்போ குருவோடைய சன்னிதானத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தமாகும். அதே போல் நல்லார் இணக்கம் அப்படின்னாக்க இந்த பயிற்சி மனவளக்கலை சாதனைகளை பயிற்சி செய்கிறவர்களோட பழகும்போது நல்ல இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அப்போது நல்லவர்களுடைய இணக்கம் எப்போவுமே மனவளக்கலை சாதனையாளர்களோட நம்ம பழக்கம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுமாரி சச்சங்க தொடர்பு, மன்ற தொடர்பு எப்போவுமே நமக்கு இருக்கணும். இப்போ இந்த டைமில் கூட நம்ம என்ன அதில் கலந்துக்கிறோம் அப்படின்னாக்கா ஜூம் ஆன்லைன் மெடிடேஷனில் நம்ம கலந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய தவங்கள் பண்ணுறோம், நிறைய ஸ்பீச் எல்லாம் கேட்குறோம். எல்லாம் கேட்டு 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 மனதை ஒரு பூரணமான அமைதிக்கு கொண்டு வரும்போது அந்த மௌனம் நமக்கு சாத்தியமாகும். ஸோ அந்த மௌனம் சாத்தியமாக இறைவனுடைய தரிசனத்தை நமக்குள்ளேயே பெற முடியும். அதுக்கு வந்து மௌனம் ரொம்ப அவசியம், சச்சங்க தொடர்பு அவசியம் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப நாள் ஆச்சு பேசி, அதனால தான் இன்றைக்கி ஏதாவது ஒன்று பேசிடணும். நிறைய சிந்தனைகளை படிக்கும்போதெல்லாம் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி இந்த சிந்தனையை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு தோணுச்சு. வழக்கம் போல் எனக்கு எப்போவுமே இந்த வாய்ஸ் மெயிலில் பேசுகிறதுக்கு ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய அம்சவினி அம்மாவுக்கும் சோமசுந்தரி அன்னிக்கும் மற்றும் இதை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிற SKK நகர் அறக்கட்டளை தவமயத்தை சார்ந்த அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.